அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யாஷ்மாம் டிப்ஸ் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி நாம் நம்மளோட சேனலில் தூங்கி எழுந்ததும் நாம் பார்க்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது நீங்கள் அதில் முழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற அதிர்ஷ்டத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். என்னோட வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் அதில் சக்ஸஸ் ஆன விஷயத்தை தான், நான் வெற்றி பெற்ற விஷயத்தை தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. நாம் தூங்கி எழுந்ததுமே முதல்ல பார்க்குற பொருள் இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும், ஆனால் நம்ம யாருமே இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளில் ஏதாவது ஒரு பொருளை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இதை மட்டும் செஞ்சால் போதும். ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா பொருள் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அதை நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாதனால தான் நமக்கு வெற்றி கிடைக்கிறதுல கொஞ்சம் சின்னதாக ஒரு தாமதம் நமக்கு ஏற்பட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒரு 30 நாளைக்கு அல்லது ஒரு 21 நாளைக்கு நீங்கள் ஒரு டைம் ஷெட்யூல் கூட போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 30 நாளைக்கு நீங்கள் கண்டினியூஸாக தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த பொருளை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நம்மளால் இது ஈஸியாக எல்லாருமே பண்ண முடியும். எல்லாருமே நைட்டில் தூங்கிட்டு காலையில் எழுந்திருப்பாங்க. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் போடுவாங்க இல்லைங்களா, அவங்க காலையில் தூங்கிட்டு சாயங்காலம் எழுந்திருப்பாங்க. நீங்கள் கூட இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ சொல்லக்கூடிய பொருளை ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் கண்டிப்பாக அதில் தூங்கி எழுந்திரிச்சு விழிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால உங்களோட லைஃப்பில் நிச்சயமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே தெரியும். சரிங்க, இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லிக்கிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கி காலையில் எழுறது அப்படிங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது அன்னைக்கு நாள் நமக்கு ரொம்பவே நல்ல நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாடிக்கையாகவே நம்ம நினச்சிட்டு தான் இருப்போம். நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிப்போம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் நிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளுமே நம்ம தூங்கி எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம புதுசாக பிறக்கிறதுக்கு சமங்க. அதனால் நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கணுங்க. நாம் காலையில் கண் விழிக்கும் போது சில பொருளை பார்க்கறதுனால அன்னைக்கு நாள் முழுக்கவே ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்கும். நாம் தூங்கி எழுந்ததும் முதல்ல நாம் எதை பார்க்குறோமோ அன்னைய நாள் முழுக்கவே நமக்கு அதோட தாக்கம் தான் அதிகமாகவே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜ் இந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்கும்போது டிவியில் ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுகிட்டே நம்ம போயிருப்போம். வெளியில் போகும்போது நமக்கு அந்த நாள் முழுக்க பார்த்திங்கன்னா அதே பாட்டு தான் நம்ம கேட்டுட்ருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம வாய்க்குள்ளே முணுமுணுத்துட்டே இருப்போம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 30 டேஸ்க்கு இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாற்றி மாற்றி பார்த்தாலும் சரி, இப்போ சொல்கிற பொருளில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஒரு 30 டேஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றமும் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கும் கண்டிப்பாக நீங்கள் போகிறது நீங்கள் கண்கூடாவே பார்ப்பீங்க. இப்போது நீங்கள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதில் முதல்ல என்னென்னா, நம்ம தூங்கி கண் முழிக்கும் போது நம்மளோட உள்ளங்கையை நம்ம பார்க்கணுங்க. உள்ளங்கைனா சில பேர் கேட்பீங்க, ஒரு கையில் பார்க்கணுமா 2 கையில் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிக்சர் கூட நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன். 2 கையுமே சேர்த்த மாதிரி உங்களோட உள்ளங்கையை நீங்கள் பார்க்கணும். எதனாலன்னா, நம்மளோட உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். அதனால் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே முதல்ல உங்கள் உள்ளங்கையை பார்க்க பழகிக்கோங்க. அடுத்தது, தூங்கி எழுந்திரிச்ச உடனே நீங்கள் அடுத்தவங்களை பார்க்குறத விட உங்களை நீங்களே கண்ணாடியில் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தெய்வ படங்கள், அதாவது சுவாமி படங்கள் இருக்கு இல்லைங்களா, அதையும் விக்கிரகம், சுவாமி விக்கிரகம் இருக்கு இல்லைங்களா, அதையும் பார்க்குறது நமக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல், அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே அதிகமாகவே இருக்கும். அடுத்தது மகாலட்சுமி தாயாரோட படம். அதாவது மகாலட்சுமி தாயாரோட படத்தில் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் நீங்கள் அதில் முழிச்சிங்கன்னா உங்களுக்கு அன்னைய பொழுது ஃபுல்லாகவே பண கஷ்டம் இருக்கவே இருக்காது. பண வரவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம தூங்கி எழுந்திருக்கிற போது நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்லோகம், மந்திரம், அதாவது சுவாமி மந்திரம், காயத்ரி மந்திரம் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை நமக்கு தெரிஞ்ச ஏதாவது, இல்லைன்னா குருபவானுக்குள்ள மந்திரம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ
அதை நீங்கள் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்கள் படுக்கையிலேருந்து நீங்கள் எந்திரிக்கிறது வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தீபம், அதாவது வீட்டில் வந்து சுடர் விட்டு எரியிற தீபம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்குறதுனால ரொம்பவே மங்களகரமாக இருக்கும். அந்த நாள் முழுக்கவே ரொம்ப மங்களகரமாக நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கும். அடுத்தது பூரண கும்பம் பார்க்கலாம், கோவிலோட கோபுரம் பார்க்கலாம், கோவிலில் இருக்க மணி பார்க்கலாம், பசுமாடோட கண்ணுக்குட்டி இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அடுத்தது வந்து இயற்கையோட அழகு, இயற்கையோட அருவி, இயற்கையாக கொட்டுற அந்த அருவி, பூக்கள் அதாவது மலர்கள் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து மங்களகரமான இசைக்கருவிகள் இருக்குது பார்த்தீங்களா, கோவிலில் அடிக்கிற மேளங்களாக இருக்கட்டும், சுவாமிக்கு பயன்படுத்துவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற மங்களகரமான இசைகள் எழுப்பக்கூடிய கருவிகள் வந்து பார்க்கலாம், இசைக்கருவிகள் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து மங்களகரமான பொருட்கள் இருக்குது. அதாவது அது என்னென்னா குங்குமம், மஞ்சள், சந்தனம், விபூதி இது எல்லாமே பார்க்கலாம். இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் யோசிப்பீங்க, நாங்கள் எங்கிட்டும் பசுமாடு பார்க்குறது, தூங்க எந்திரிக்கும் போது நாங்கள் எங்கே போய் பசுமாடு பார்க்குறது, கண்ணுக்குட்டி பார்க்குறது, கோபுரம் பார்க்குறது, கோயில் கலசம் பார்க்குறது, இயற்கை காட்சியெல்லாம் நாங்கள் தூங்கி எந்திரிச்சோன்னே எப்படிமா பார்க்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, பிக்சர்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம பார்த்துருப்போம் இந்த 7 குதிரை படமெல்லாம் வாஸ்துக்கு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இயற்கை காட்சிகள் படம், கோபுரம், கோயில் கோபுரத்தோட படம், கும்பம், பூரண கும்பத்தோட படம், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே நீங்கள் வந்து எப்படி படுத்து நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது எந்த திசையில் இருக்கீங்களோ அந்த திசையில் நீங்கள் மாட்டி வைக்கலாம். இதையெல்லாம் தவிர்த்து வீட்டில் காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பார்க்கலாம், அதாவது கணவன் வந்து மனைவியை பார்க்கலாம், மனைவி கணவன் முகத்தில் முழிக்கலாம், இல்லைன்னா கல்யாணம் ஆகாதவங்க உங்களோட அப்பா அம்மா முகத்தில் முழிக்கலாம். உங்களுக்கு குழந்தைங்க கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைகள் முகத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். இப்படி நீங்கள் அவங்க முகத்தில் வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு 30 டேஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா, இப்போ சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஒரு நாள் நீங்கள் ஒரு பிக்சர் ஏதாவது செவத்தில் வச்சுருக்கீங்க, அதாவது இயற்கை நேச்சுரல் வச்சுருக்கீங்க, கோவில் கோபுரம் வச்சுருக்கீங்க, மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ண, உங்கள் உள்ளங்கையே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மாற்றி மாற்றி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் தொடர்ந்து ஒரு 30 நாள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை வந்து நீங்கள் உணர்வீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு நிறைய வழிகள், நல்ல சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய வியூவர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, ஒரு தடவை வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். எப்படி நாம் தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன பொருள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐதீகத்தில் இருக்கோ, தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன பொருட்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை நான் இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.